புதுச்சேரி மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ள அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. உப்பளம் தொகுதியில் ஏ அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் ஏ காந்தி ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் காமராஜ், மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் ஆகியோரது ஏற்பாட்டில் கழகத்தில் இணைந்தவர்களை புரட்சித் தமிழர் வாழ்த்தி வரவேற்றார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிக்குட்பட்ட திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் பலர் ஒன்றிய செயலாளர் புளியனூர் விஜயன் ஏற்பாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதேபோல் திண்டிவனத்தைச் சேர்ந்த பலர் அதிமுகவில் இணைந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தாய் கழகத்தில் இணைந்தவர்களை வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக தேர்தல் பிரச்சார குழுவின் முதல்கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை தலைமையில் நடந்த கூட்டத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனை திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்து ஆலோசனை. திமுக ஆட்சியில் மக்கள் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. அதிமுக தேர்தல் பிரச்சார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் இருப்பதாக கூறினார். மக்கள் எல்லோரும் ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும். என்னதான் கொடுத்தாலும் இந்த ஆட்சி தொடரக்கூடாது. ஏன்னா எங்க சந்ததியே அழிந்து போகும், எங்க கண்ணு முன்னாலே அழிகிறதா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் இது தொடர்ந்தா எங்களுக்கே பாதுகாப்பு இருக்காதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவரும் தலைவியும் பேசுறாங்க. டெல்லி என்றாலே ஸ்டாலினுக்கு நடுக்கம் வந்துவிடுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் தாக்கு. தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும் நெல்லையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் நயினார் நாகேந்திரன் பெருமிதம். நமது முதலமைச்சருக்கு ஒரே பயம், டெல்லினாலே ஒரு நடுக்கம். டெல்லினாலே இங்கே கில்லியாக நடக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன் அப்படின்னு தெரியல. அதாவது எங்களுடைய கூட்டணி நாங்கள் பெங்களூர்லேயும் பேசுவோம், டெல்லியிலையும் பேசுவோம், தமிழ்நாட்டிலையும் நாளைக்கு தமிழ்நாடு இன்னும் தான் பேச போகிறோம். இவங்க நாங்கள் பேசிட்டதாகவே முடிவு பண்ணி நம்மளுடைய முதலமைச்சர், திமுக நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு பயத்தில் போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அதனால தான் எங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. நலம் சார்ந்த பிரச்சனையை பேசணும் தவிர டெல்லின்ட்டு டெல்லியில் பேசினா என்ன, தமிழ்நாட்டில் பேசினா என்ன. டெல்லி தமிழகத்துக்கு நல்லதுதான் செய்யும். நீங்கள் 14 லட்சம் கோடி ரூபா இந்த கடந்த பிரைம் மினிஸ்டர் மோடி வந்த பிறகு 14 லட்சம் கோடி தந்தோம். நீங்கள் போகிறீங்களா 4 வழிச்சாலை டெல்லி போட்டது. நம்ம ஊரில் தாளையத்து மேம்பாலம் எல்லாம் வரிசையாக நீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேம்பாலம் 4 வழிச்சாலை யார் போட்டது? மோடிஜி போட்டது, டெல்லி போட்டது. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபா மோடிஜி போட்டாங்க, டெல்லி போட்டது. திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு. 2 தொகுதிகள் கேட்ட நிலையில் 1 தொகுதி மட்டுமே ஒதுக்க முடியும் எனவும், அரசு அதிகாரிகளின் பேச்சை கேட்டு திமுக அரசு தங்களை புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டு. தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர் அளவிலான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். திமுக அமைச்சர்கள் மீதான புகார்கள் மற்றும் அவர்கள் செய்த தவறுகளின் பட்டியல் ஆதாரத்துடன் அறிவிப்பேன். திமுக தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை புறக்கணித்தது என்றும், எங்களது கோரிக்கைகள் குறித்து திமுக சிறிதும் பொருட்படுத்தவில்லை என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. இந்த 5 ஆண்டு காலத்தில்
எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்க எந்தெந்த துறையில் தவறு செஞ்சிருக்காங்க, எல்லா புள்ளிவிவரங்களும் என் கையில் இருக்கு. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுத்தடுத்து நீங்க இனிதான் இருக்கு. கடந்த தேர்தலை விட அதிக தொகுதிகள் கேட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக போதிய தொகுதிகள் ஒதுக்க முன்வராததால் அதிருப்தி. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர் இழுபறி நீடிப்பதால் கூட்டணி கட்சிகளுடன் கெஞ்சிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின். புதுக்கோட்டை மாவட்டம் புல்லான்விடுதி கிராமத்தில் போதை மாத்திரை கலந்த கள்ளு குடித்து 9 மற்றும் 11 வயது சிறுவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி மரக்காணம் கள்ளச்சாராயம் சம்பவத்தில் இருந்து பாடம் கற்காத ஸ்டாலின் அரசு போதைப் பொருள் தடுப்பில் தொடர்ந்து தோல்வியடைந்து வரும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டி கிராமத்தில் திருமணமான பெண்ணிடம் மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பது தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஒக்கிலிப்பட்டியில் பக்கத்து வீட்டு நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான 14 வயது சிறுமி தூக்கிட்டு தற்கொலை. பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 32 வயது நபர் அக்கம் பக்கத்தினரால் சரமாரியாக தாக்கப்பட்டதோடு போக்சோவிலும் சிக்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். பெண்களின் பாதுகாப்பை இனிவரும் காலங்களில் உறுதி செய்ய ஆட்சி மாற்றம் அவசியம் என பொதுமக்கள் ஆதங்கம். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இளைய சமூகத்தை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 4 கிலோ கஞ்சா சிக்கியது. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் அருகே ஒரகடம் அம்மன் கோவில் தெரு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்டனர். சுமார் 10 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் பைனான்சியரை கத்தியால் குத்தி படுகொலை செய்துவிட்டு 2 தப்பி ஓட்டம். ஆளும் கட்சி மற்றும் அதிகார மட்டத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலேயே குறியாக இருக்கும் காவல்துறை சாமானிய மனிதனின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த நாகரசனப்பட்டி அருகே மாயமான 8ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திறனில்லாத திமுக அரசால் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிவிட்டதாக பெற்றோர் ஆவேசம். சிவகங்கை மாவட்டம் SS கோட்டை காவல் நிலையம் எதிரில் உள்ள கோழிப்பண்ணையில் அக்கா கணவரை மைத்துனர்களே கொன்று புதைத்த அதிர்ச்சி சம்பவம். மைத்துனர்கள் 2வரிடம் விசாரணை நடைபெறுவதை அறிந்த பொதுமக்கள் குடும்ப தகராறுக்கெல்லாம் கொலை செய்யும் அளவிற்கு தமிழகத்தின் நிலை மோசமாக சென்றுவிட்டதே என ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் சரளைப்பட்டி கிராமத்தில் திமுக MLA பழனி ஆண்டியின் குவாரியில் 10 நாட்களுக்கு முன் காணாமல் போன இளைஞரின் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுப்பு. குவாரியை தடை செய்ய கோரி இறந்தவரின் உறவினர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் பனியன் நிறுவன உரிமையாளரிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பறிமுதல். கைப்பற்றப்பட்ட பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் அதிகாரிகள். சென்னை கோயம்பேடு பகுதியில் நடந்த வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 33 லட்சம் ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல். பறிமுதல் செய்த பணத்தை வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்த அதிகாரிகள். வேலூர், தருமபுரி, பெரம்பலூர் மாவட்டங்களில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட சுமார் 13,20,000 ரூபாய் பணம் பறக்கும் படை சோதனையில் சிக்கியது. கோவை உக்கடம் பகுதியில் ஆளும் கட்சி தரப்பில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் 173 அண்டாக்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட அனகாபுத்தூரில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 19,63,19,000 ரூபாய் மதிப்புள்ள 13 கிலோ தங்கம், 34 கிலோ வெள்ளி நகைகள் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் மற்றும் வெள்ளி நகைகள் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. சென்னை வேளச்சேரியில் வீட்டின் முன்பு குப்பை கொட்டியதை தட்டி கேட்ட நபர் மீது கிரிக்கெட் மட்டையால் கொடூர தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகி ராபர்ட். கொலைவெறி தணியாமல் காரை ஏற்றி கொள்ள முயன்றதால் படுகாயமடைந்த பாண்டியன் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெறும் நிலையில் வழக்கு பதிந்து இதுவரை திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் அருகே திமுக பிரமுகரின் தூண்டுதலின் பேரில் 10க்கும் மேற்பட்ட அடியாட்கள் பெண் உட்பட 3 அரிவாளால் வெட்டியதால் பரபரப்பு. சொத்தை அபகரிக்கும் நோக்கில் இத்தாக்குதல் நடந்ததாகவும் காவல்துறையில் புகார் அளித்தால் கண்டுகொள்ளவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கொந்தளிப்பு. பேரில் இருக்க சொத்தை அடித்து பிடுங்கிறதுக்காக சொட்டமாயனூரை சேர்ந்த விசிஆர் குரூப் தம்பி தர்மர், செல்வம், மகாராஜன், விசிஆர் அக்கா மையம் பாலமுருகன் எல்லா பேரும் சேர்ந்து அருவா கத்தியோடு வந்துட்டு நாங்கள் தோட்டத்தில் சும்மா நின்றுட்டு இருந்தவங்கள வந்துட்டு வெட்டி தோட்டத்தை விட்டு வெளியே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வெட்டி எங்கள் பெரியம்மா கையை உடச்சி விட்டு கடப்பாறை எடுத்து அடித்து இவங்களை வந்துட்டு எங்கள் பெரியப்பாவை வந்துட்டு கத்தி எடுத்து குத்தி தொடையில் பெரிய காயமாயிருச்சு. போலீஸ்காரங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. எங்கள் தோட்டத்தை வந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க சார். அவங்களோட வேலையை வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க தோட்டம் வாங்கினா அதை போய் அடித்து பிடுங்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கட்டணும். 5 லட்சம் 10 லட்சம் நாங்கள் தண்டனை கட்டணும். சோனையகுண்டன்பட்டின்ற ஊரில் ஒரு 500 ஓட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஊரே இல்லை. அந்த ஊரவே அடித்து விட்டாங்க. யாருமே கேட்கல சார். கவர்மெண்ட்லேருந்து யாரும் கேட்கல, போலீஸ் யாரும் கேட்கல, கலெக்டர் யாரும் கேட்கல. யாருமே அவங்களை எதுவுமே கேட்கவே மாட்டாங்க சார். நாங்கள் உயிரோடு இருக்கிறதா இல்லை மருந்தை குடிச்சாகிறதா இல்லை பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக்கிறதான்னு தெரில. இந்த உலகத்தில் எதுக்குடா இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஒரு நாய்க்கு கூட மதிப்பு இருக்குது. சென்னையில் ஒரு நாயை கொண்டதுக்கு வந்து ஊர் போய் கேட்குறான். எங்களுக்கு நாயை கணக்காக அடிச்சு விரட்டி வெட்டினான். எவனுமே கேட்க மாட்டேன். போலீஸ்காரனுக்கு ஃபோன் போட்டு 2 நாள் கழிச்சு வரேன். ஆம்புலன்ஸ்காரனுக்கு ஃபோன் போட்டு 3 நாள் கழிச்சு வரேன். நாங்கள் அப்படியே ரத்தம் ஊற்ற உட்காந்துருந்தேன். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே காரில் வந்து ஆடுகளை திருடிய கல்லூரி மாணவர்களால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் கல்லூரி மாணவர்களே இத்தகைய ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபடுவது வெட்கக்கேடு எனவும், கல்வியில் தலைசிறந்த மாநிலம் என பெருமை பேசும் தமிழகத்தில் ஸ்டாலின் அரசின் கல்வி மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடு தோல்வியடைந்து உள்ளதாகவும் சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் தைலாவரத்தில் கந்துவட்டி கொடுமையால் திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் மற்றும் நகரமன்ற தலைவரின் உறவினர்கள் கொலை மிரட்டலால் தற்கொலை செய்வதாக கூறி கல்லூரி மாணவர் தற்கொலை முயற்சி. தமிழக அரசு கந்துவட்டிக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் இருப்பதாக கூறினாலும் ஆளும் கட்சியினரே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவது சட்டத்தின் மீதான நம்பிக்கையை சிதைத்து உள்ளதாக குற்றச்சாட்டு. என்னை முதலமைச்சராக்கினால் வீட்டிற்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் பேச்சு. திமுக எம்எல்ஏவின் பேச்சால் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிர்ச்சி. கடலூர் அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் இல்லாமல் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை வழங்கப்பட்டது குறித்து திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சாடல். கூட்டணி கட்சியினரே கூறும் அளவிற்கு திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் சீரழிந்து இருப்பதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சாம்சங் தொழிற்சாலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 27 தொழிலாளர்களுக்கு அமைச்சரின் வாக்குறுதியின்படி மீண்டும் பணி வழங்கப்படாததை கண்டித்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி புறப்பட்ட 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் கைது. அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரையும் போராட வைத்த பெருமை ஸ்டாலின் அரசையே சாரும் என மக்கள் கடும் சாடல். தமிழகத்தில் 2 வயது பெண் குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாவதாக நாமக்கல்லைச் சேர்ந்த பெண்கள் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசு தங்களுக்கு வேண்டாம் என்றும் ஆவேசம். அதாவது இப்ப தமிழ்நாட்டுல 2 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் கற்பழிப்பு தினந்தோறும் நடந்துட்டே தான் இருக்குது. இப்ப கூட ரீசெண்டா 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் அவரை வந்து கண்டுபிடிச்சே கொடுத்துருக்காங்க. அது போக இப்ப வந்து பெண்களுக்கு ஒரு 1/2 hour ஒரு இடத்துல நிக்க முடியுமான்னு பாருங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 1/2 hour ஒரு பெண் நிக்க முடியாது. நாங்கெல்லாம் டெய்லி ஸ்கூலுக்கு பெண்களை எங்க குழந்தைங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து வீடு சேர்ற வரைக்கும் அப்படியே நெருப்புல வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு நாங்க உட்காந்துருக்கோம். அது இல்லாம காலேஜ் போன குழந்தைங்களும் அதே மாதிரிதான் பாலியல் யாரை பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல். இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு முதல்வர்? அதனால எங்களுக்கு இந்த ஆட்சியே வேண்டாம்.
இந்த டிஎம்கே ஆட்சி கண்டிப்பா எங்களுக்கு அடுத்தது வேண்டவே வேண்டாம். எடப்பாடி ஐயா வந்து முதலமைச்சரா அரியணையில அமரணும், அதுதான் எங்களோட கோல். தவிர எங்களுக்கு இந்த டிஎம்கே ஆட்சி வேண்டவே வேண்டாம். பிள்ளைங்களை நம்ம கடைக்கு அனுப்புறதுனா கூட நம்மளுக்கு பயமா இருக்குது. வவுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால அதே தான். ஒரு வயசான அம்மாவை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து ஒண்ணுமே ஸ்டெப் எடுக்கல. 5000 காசு கொடுத்தேங்கிறாங்க. எதுக்கு 5000 கொடுத்தாங்க? அவங்க வீட்டுல களை வெட்டி நம்மளுக்கு கொடுத்தாங்களா? நம்மளோட வரி பணத்தை எடுத்து அவங்க நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெய்ய காலம் வரலையா? மழை காலம் வரலையா? கொரோனா வந்தது, அப்ப அவரு கொடுக்கலன்னு அவரோட ஆட்சியில கேட்டாரு. இவர் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சாரு? இவத்துக்குள்ள ஆஸ்பத்திரி இருந்ததையும் எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டாங்க கலெக்டர் ஆபீஸ்கிட்ட. இங்க உடம்பு சரியில்லைன்னா இங்க இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? தமிழகத்தில் திமுக ஆட்சியின் கீழ் பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பாஜக கடும் விமர்சனம். போதைப்பொருள் கும்பல்களின் அட்டூழியம் காரணமாக பொதுமக்கள் வெளியே நடமாட அஞ்சும் நிலை உருவாகியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் சிங்கார சென்னை என்பது விளம்பரங்களில் மட்டுமே தெரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பேருந்து நிறுத்தங்களில் நிழற்குடை இல்லாமல் கடும் கோடை வெயிலில் பெண்கள் உள்ளிட்ட பயணிகள் தவிக்கும் நிலை தொடரும் நிலையில் மெட்ரோ பணிகள் பெயரில் அடிப்படை வசதிகள் புறக்கணிப்பு மீதான கண்டனம் அதிகரிப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பெருங்காப்பூர் கூட்டுச்சாலையில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உயிரிழந்த பரிதாபம். கடந்த 5 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி ஓடும் அரசு பேருந்துகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு அப்பாவி மக்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எழும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மீண்டும் இலவச லட்டு பிரசாதம் விநியோகம். போர் பதற்றத்தால் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச லட்டு பிரசாத விநியோகம் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் விநியோகம். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகள் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. ஆயுர்வேதம், சித்தா, யோகா போன்றவை உலகெங்கும் மக்களின் நம்பிக்கையை பெற்று சிறப்பாக செயல்படுகின்றன என குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பெருமிதம். இந்திய அரசியல் வரலாற்றில் தொடர்ச்சியாக மிக நீண்ட காலம் பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி சாதனை. 2014 மே 26 பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி 4078 நாட்கள் தொடர்ந்து பணியாற்றி மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 4077 நாட்கள் சாதனையை முறியடித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமத்தில் விதிமுறைகளை மீறி செயல்படும் கழிவு மீன் நிறுவனங்களை மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் அறிவிப்பு. பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராததை கண்டித்தும் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் போராட்டம். நாங்கள் அன்றாடம் கூலி வேலை பார்த்து பொழைப்பு நடத்துகிறவங்க. எங்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க. நாங்கள் இந்த ஊரை விட்டுட்டு வேறு எங்கே போய் பொழைப்பு நடத்துவோம்? அதனால் இந்த 3 கம்பெனியும் இருந்தால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம். எதுவுமே நிற்க மாட்டேங்குது. நாங்கள் 1 மணி நேரம் வேலைக்கு 5 மணி நேரம் போயிட்டு வர மாதிரி இருக்குது. 2 மணி நேரம் பஸ்ஸு காத்துட்டு இருந்து திரும்பி வர 2 மணி நேரம் ஆகுது. ஒரு அரை நாள் 1 நாள் பொழப்பு போனால் நாங்கள் எங்கே போய் இது பண்ணுறது? நேற்று நைட்டு கூட ஒரே மீன் கம்பெனி நாத்தினேன். ஒரு வெயில் காலத்தில் ஒரு காற்று வரத்துக்கு கூட கதவு திறக்க வழி இல்லை. திடீர்னு திறக்கிறாங்க. ஆஃபீஸர் வர நேரத்தில் அமர்த்தி வச்சிடுறாங்க. ஆஃபீஸர் வர நேரம் மட்டும் இருக்க மாட்டேங்குது. ஏம்மா இப்போ வாடகை அடிக்கலையே, இப்போ எங்கே வாடகை அடிக்குது அப்படின்றாங்க. நாங்கள் ஒரு அதை என்ன இது பண்ணியா காட்ட முடியும்? வாடகை போய் சுவாசிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அதுமாதிரி எங்கள் ஊரில் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குது. இப்போ கூட என் பேரனுக்கு கையில் வென்ஃப்ளான் போட்டு 3 நாளாக ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வராங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல தெரியும்? இப்போ அந்த தாத்தா இறந்ததுமே நுரையீரல் தான் ஃபுல்லாக பாதிச்சிருக்குன்றாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வாய்க்காலில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுப்பு. நாள்தோறும் அதிகரிக்கும் கொலை சம்பவங்களாலும் மர்ம மரணங்களாலும் ஆங்காங்கே கண்டெடுக்கப்படும் சடலங்களாலும் அச்சத்தின் உச்சத்தில் தவிக்கும் மக்கள். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று ஒதுக்கீடு. தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில் பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதாகவும் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தகவல்.
திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுநாவலூர் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டவர் மீது திமுக பிரதிநிதியின் ஆதரவாளர்கள் கொலைவெறி தாக்குதல். படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தெரிவித்த திமுக பிரதிநிதி தேர்தலுக்கு முன்பே கைது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பெண் அதிகாரி மற்றும் அரசு பேருந்து நடத்துனர் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த ஸ்டாலின் முன்னிலையில் நேர்காணலில் பங்கேற்ற புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். அரசு பணியில் இருந்து கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியில் உணவு தரமற்ற முறையில் வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவிகள் தர்ணா போராட்டம். உணவின் தரம் குறித்து புகார் கூறினால் அதனை சரி செய்ய முயலாமல் 4 மாணவிகளை விடுதியை விட்டு வெளியேற்றுவதாகவும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பது இல்லை எனவும் குற்றச்சாட்டு. ஃபுட்டு பிரச்சனை, ஃபுட்டு வந்து நல்லா இல்லை, புழுவாக இருக்குது, ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு இங்கே வந்து வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை நாங்கள் கேட்கறதால எங்களை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து ஃபுட்டு சரியில்லைன்னு நாங்கள் சொன்னோன்னா எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்களை வந்து 2 டேஸாக ஹாஸ்டலில் இருக்க மாட்டுறாங்க, நீ அந்த பையனோட பேசுகிற இந்த பையனோட பேசுகிறேன்னு எங்களை வந்து தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க வார்டனு. இதை வந்து நீங்கள் எதாவது வந்து தட்டி கேட்கணும். எங்களால் வந்து படிக்க முடியல, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியில் தந்தையை கொலை செய்த குற்றவாளியை கைது செய்யவில்லை என கூறி மகள் தற்கொலை. இருவரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் காவல்துறைக்கு வலியுறுத்தல். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதால் 2 வயது குழந்தை முதல் 70 வயது மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லை என தென்காசி மாவட்ட பொதுமக்கள் குமுறல். போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு மக்கள் கண்டனம். தீய ஆட்சியில் 2 வயது குழந்தை முதல் 75 வயசு பெண்கள் வரை பால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இது இந்த ஆட்சியினுடைய அவலம். கடந்த 5 வருட திமுக ஆட்சி காலத்தில் வந்து பெண்களுக்கான வந்து வன்கொடுமைகள் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. 2 வயது குழந்தைகள்லேருந்து 70 வயசு பாட்டிகள் வரை வந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நான் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறேன். இது போக வந்து இதற்கெல்லாம் முதல் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது தான் முதல் காரணமாக. குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இதற்கு முழு காரணமாக கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களே இதுக்கு முழு காரணமாக கருதப்படுகிறது. இதுக்கு கவர்மெண்ட், தமிழக அரசோ மற்றும் காவல்துறையோ இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 வயது சிறுமி முதல் 80 வயது பாட்டி வரையும் இப்போ நாட்டில் பயத்துடன் அச்சத்துடனே வெளியே வரையே செல்கிறார்கள். அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது நாட்டில். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகராட்சியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட நூலக கட்டிடம் இதுவரை பயன்பாட்டுக்கு வராமல் கிடக்கும் அவலம். தற்காலிக நியாய விலைக் கடையாக பயன்படுத்த முடிவு செய்து நகர்மன்ற கூட்டத்தில் விவாதம் எழுந்ததால் அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை பார்க்க வருபவர்களிடம் காவலாளி வசூல் வேட்டையில் ஈடுபட்ட வீடியோ இணையதளத்தில் பரவல். அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் வசூல் வேட்டை உள்ளிட்ட அவலங்களையும் ஊழியர்களின் அலட்சியத்தையும் கமிஷன் பெற்றுக்கொண்டு உயரதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் கோடைக்கால குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக உருவாகிய நிலையில் 20 லிட்டர் தண்ணீர் கேனின் விலை கூடுதலாக 5 ரூபாய் உயர்வு. அம்மா குடிநீர் திட்டம் செயல்பட்டிருந்தால் இந்த சிரமம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என முடிவுற்ற திமுக அரசு மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த 4000த்திற்கும் அதிகமான மக்கள் அடிப்படை வசதிகள் வழங்கப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க முடிவு. 7 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கைகளை அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிவிப்பு. வேலூர் மாவட்டம் கொந்தக்குப்பம் கிராமத்தில் ஜனவரி முதல் முறையாக மின்சாரம் வழங்காததால் விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் அவதி.
இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் சாடல். ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, மின்சாரம் சரியான முறையில் எங்களுக்கு வழங்கப்படலை. ஜேஇக்கு ஃபோன் பண்ணாலோ, எல்ஐக்கு ஃபோன் பண்ணாலோ, இல்லை மேலே இருக்கக்கூடிய ஏடி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணாலோ சரியான தகவல் இல்லை, சரியான முறையில் அவங்க ஒத்துழைப்பு இல்லாதனால மிகுந்த மன வருத்தத்தோடு நாங்கள் இந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்யறதா இல்லையான்ற ஒரு மன வருத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். மழையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையான இழப்பீடு கிடைக்காமல் போராடி வரும் நிலையில் தற்போது திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் 8 மாவட்டங்களில் மேலும் 2500 ஏக்கர் பயிர்கள் சேதம். கணக்கெடுப்பு மட்டுமே நடத்தும் அரசால் இழப்பீடு எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் வானம் பார்த்து காத்திருக்கும் விவசாயிகள் கடும் வேதனை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே சீப்புதூர் கிராமத்தில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிகள் நடைபெறாததால் 30,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் குவியலாக தேக்கம். ஸ்டாலின் அரசை போலவே அரசு அதிகாரிகளும் தங்களை வஞ்சிக்கும் வகையில் செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை. நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து உதவி இல்லாததுனால பூராமே தேங்கி நிற்குது. அதுவும் போக இப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பாதி நெல் வயக்காட்டில் அப்படியே படுத்து முளைச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே கொண்டு வந்து போட்ட நெல்லும் பள்ளத்தில் இருக்க நெல் பூரா முளைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் எந்த அதிகாரிகிட்ட தகவல் சொல்லியும் அவங்க எதுவுமே கவனம் செலுத்தலை. அது பாட்டுக்கு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன செய்கிறது? நீங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் நட்டோம். அப்படி இருந்து எங்களுக்கு அந்த நெல்லை கொள்முதல் பண்ணலைன்னா நாங்கள் என்ன செய்கிறது? எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்குது? கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது நாங்கள் போட்டு. இன்னும் அதுக்கு இப்போ இருக்க ரேட்டை பார்த்தா அதுக்கு மேலேயும் ஆகும் போல தெரியுது. அப்போ 20 நாள் தான் நாங்கள் தேங்கியிருந்தால் எங்கள் குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, சோழவந்தான், கட்டக்குளம் பகுதிகளில் பரவலாக பெய்த ஆலங்கட்டி மழையால் நெற்பயிர்கள் கடும் சேதம், பெரும் இழப்பை சந்தித்து வரும் நிலையில் பயிர்களின் பெரும்பகுதி முற்றிலும் அழிந்து போனதால் கடும் நிதி நெருக்கடியில் தவிக்கும் விவசாயிகள். கேரள மாநிலத்தில் குழந்தைகளை குறிவைத்து புதிய வைரஸ் நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் அம்மாநில சுகாதாரத்துறை அறிக்கையின்படி பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவலம். நோய் பரவல் வேகமாக அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் குழந்தைகளின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் தமிழக சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா என மக்கள் கேள்வி. 20 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட ஊழியர்களிடையே நீரிழிவுக்கு முந்தைய நிலை, அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தம் வேகமாக அதிகரித்து வருவதாக தனியார் அமைப்பின் ஆய்வில் தகவல். 31 முதல் 35 வயது வரையிலான ஆண்களில் 4இல் ஒருவர் அசாதாரண HbA1c அளவையும் 63% பேர் கொலஸ்ட்ரால் இயல்புக்கு மாறான நிலையில் இருப்பதுடன் கிட்டத்தட்ட 50% பேர் அதிக இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வில் தகவல். தர்மபுரி மாவட்டம் அரூரில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டத்துக்காக வள்ளிமதுரை வரட்டாறு அணை பகுதியில் ராட்சத கிணறு வெட்டும் பணி துவங்கியதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. JCB இயந்திரங்களை முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் 20 கிராமங்களின் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதாக குற்றம் சாட்டியதோடு புதிய குடிநீர் திட்டம் தொடரும் பட்சத்தில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரித்தனர். இந்த வரட்டாற்றின் குறுக்கே எல்லப்படியாம்பட்டி, கீரப்பட்டி, பேத்தாதம்பட்டி, அச்சல்வாடி, பொன்னேரி, இன்னும் சில பஞ்சாயத்துகளில் தண்ணி போகிறது. இதனால் எல்லா விவசாயமும் இந்த ராட்சத கிணறு தண்ணி அரூருக்கு போயின்னு சொல்லி 20 கோடி பட்ஜெட்டில் செய்கிறார்கள். அந்த தண்ணி கொண்டு சென்று போனால் இங்க இருக்கிற விவசாயி அனைத்தும் வாழைமரம், பாக்குத்தோப்பு அனைத்து விவசாயமும் அழிந்துவிடும். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே முதுகம்பட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் செல்போன் டவர் இல்லாததால் கேஸ் புக்கிங் முதல் தகவல் தொடர்பு வரை அனைத்தும் பாதிப்பு. செல்போன் டவர் அமைக்க பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இனியும் நடவடிக்கை எடுக்க தவறினால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை. 250 ரேஷன் கார்டுக்கு மேலே இருக்குங்க. இங்கே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு, பேங்க்குக்கு, கேஸ் இது பண்ணுறதுக்கு எதுக்குமே ஒரு ஃபோன் வசதி இல்லாதனால நாங்கள் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் போய் ஃபோன் பண்ணுறதா இருக்குது. எந்த ஒரு வசதியுமே இங்கே இல்லாதனால வர சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறதா ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ள எங்களுக்கு கோபுரம் அமைச்சு தரதா இருந்தால் நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா எல்லோரும் சேர்ந்து இது புறக்கணிக்கிறோம். நாங்கள் பல முறை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணியிருக்கிறோம்.
நாமக்கல் மாவட்டம் திட்டமேடி கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி மயான ஆக்கிரமிப்பை அகற்றாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கூறி கருப்பு கொடி ஏந்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். திமுக அரசை போலவே அரசு அதிகாரிகளும் மக்களை பற்றி கண்டு கொள்ளாமல் அலட்சிய போக்கிலும் விளம்பர மோகத்திலும் இருப்பதாக மக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் உதகையில் 33வது வார்டு குடியிருப்பு பகுதியில் கால்வாயில் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைவதாக குற்றச்சாட்டு. அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் ஆடை உற்பத்தி தொழில் மையங்களில் வர்த்தக எரிவாயு விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டு உள்ளதால் உற்பத்தி தடைப்பட்ட ஆர்டர்களை நிறைவேற்ற முடியாமல் தவித்து வருவதாக தொழிலாளர்களும் ஆலை உரிமையாளர்களும் குற்றச்சாட்டு. தமிழக அரசு உடனடியாக எரிவாயு விநியோகத்தை மீண்டும் தொடங்கவும், ஆடை உற்பத்தி துறையை 20% வர்த்தக எரிவாயு ஒதுக்கீட்டில் சேர்க்கவும் வலியுறுத்தல். முதுகலை மருத்துவம் முடித்த மாணவர்களுக்கு அசல் கல்வி சான்றிதழ்களை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு பணி நியமனம் வழங்காமல் சான்றிதழ்களை தாமதப்படுத்துவது ஏற்க முடியாது என கண்டனம் தெரிவித்த நீதிபதி 1 வாரத்தில் பணி அல்லது சான்றிதழ் வழங்கவும் உத்தரவு. கோவை மாவட்டம் வால்பாறையில் இ-பாஸ் நடைமுறையால் தினந்தோறும் வரும் சுற்றுலா வாகனங்களில் 750 இருந்து 500 குறைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் வருகையும் குறைந்தது. இ-பாஸ் முறை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டாலும் 150க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் காலியாக உள்ள நிலையில் சுற்றுலா தொழில் மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விடுதி உரிமையாளர்கள் கவலை. ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி தேவஸ்தான கோயில்களில் பக்தர்கள் எந்தவித தொந்தரவுமின்றி யாத்திரை மேற்கொள்வதற்காக நவீன தொழில்நுட்பத்தை அமல்படுத்த அதிகாரிகள் திட்டம். செயற்கை நுண்ணறிவு ஆதாரமான ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் மூலம் வரிசை மேலாண்மை பாதுகாப்பு கண்காணிப்பு மேம்படுத்தப்பட்டு பக்தர்களின் பாதுகாப்பு மேம்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மற்ற இடங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் தகவல். வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்துக்குஷ் இமயமலை பகுதியில் பனிமழைகள் வேகமாக உருகி வரும் நிலையில் 21ஆம் நூற்றாண்டில் பனி இழப்பு இரட்டிப்பாகும் என ICIMOD அமைப்பு அறிக்கை. 1990 முதல் 2020ஆம் ஆண்டு வரை பரப்பளவு 12%, பனி இருப்பு 9% குறைந்து பனி இழப்பு அதிகரித்து வருவதாக உலக வெப்பமயமாக்கல் குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை கொண்டு வந்த அக்வா டைட்டன் என்ற பெரிய எண்ணெய் கப்பல் கர்நாடக மாநிலம் மங்களூரு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மத்திய அரசு எடுத்த துரித நடவடிக்கையால் எண்ணெய் கப்பல் மங்களூரு வந்தடைந்ததாக தகவல். பெங்களூரு நிறுவனம் உருவாக்கிய சூரிய ஒளி ஆற்றலை கொண்டு இயங்கும் உளவு ட்ரோன் இந்திய ராணுவத்தில் இணைப்பு. 60,000 அடி உயரத்தில் தொடர்ந்து நீண்ட நேரம் பறக்கும் திறன் கொண்ட உளவு ட்ரோன் எல்லை கண்காணிப்புக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பு. செயற்கை நுண்ணறிவில் இயங்கும் பெரிய தரவு மையங்கள் 50 லட்சம் கேலன் வரையிலான நீரை தினசரி குளிரூட்டுதலுக்காக பயன்படுத்துவதாக தகவல். நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் AI மையங்களால் சுற்றுச்சூழல், மக்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் அவற்றின் வளர்ச்சிக்கேற்ப மின் உற்பத்திக்கும் பெருமளவு நீர் செலவாகும் சூழல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் வெளியுறவு நடவடிக்கைகளுக்கு எதிராக அந்நாட்டு எம்பிக்கள் கடுமையான அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடனான உறவை பாதிக்கும் வகையில் செயல்படுவதாக எச்சரித்துள்ள நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் புதிய வரி உயர்வுகளை டிரம்ப் அறிவித்ததற்கு எம்பிக்கள் கண்டனம். ஹார்முஸ் ஜலசந்தியில் போர் பதற்றம் நிலவும் நிலையில் இந்திய LPG கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழிகாட்டுதல் அளித்து கடக்க உதவிய ஈரான் கடற்படை. ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய கப்பல்கள் ஈரான் அனுமதியுடன் பாதுகாப்பாக கடந்து இந்தியாவை சென்றடைந்தது இந்தியாவின் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு பெரும் நிவாரணமாக அமைந்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை குறைக்க பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ராணுவ ரீதியில் ஈரான் பலவீனமடைந்து விட்டதால் இலக்குகள் நெருங்கி வருவதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை பரிசீலிப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதால் மத்திய கிழக்கில் பதற்றம் குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக பெட்ரோல் விலை உலக அளவில் கடுமையாக உயர்ந்துள்ள போதும் இந்தியாவில் பெட்ரோல் விலையில் மாற்றம் இல்லை. லாவோஸ், ஆஸ்திரேலியா, வியட்நாம் போன்ற பல நாடுகளில் 32%, அமெரிக்காவில் 23%, சீனாவில் 10% விலை உயர்ந்த போதும் விலையை ஏற்றாத மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் மக்கள். ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தையில் வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பு 15 நாட்களில் 6.15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடும் சரிவு. முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு சந்தை முழுவதும் அதிர்ச்சி அலைகள் பரவி உள்ளதாக தகவல். மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக தமிழ்நாட்டில் துணி துவைக்கும் சோப்பு, லிக்விட் மற்றும் வாஷிங் பவுடரின் விலைகள் உயர்த்தப்படுவதாக சிறு தொழில் சோப்பு, டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. விலை உயர்வு காரணமாக குடும்ப செலவுகள் மேலும் அதிகரிக்கும் என்ற கவலையில் மூழ்கியுள்ள பொதுமக்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் வெட் கிரைண்டர் விலை விரைவில் 15 முதல் 25% வரை உயர வாய்ப்பு. பிளாஸ்டிக், எஃகு, தாமிரம், அலுமினியம் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் விலை உயர்வை தவிர்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் உற்பத்தியாகும் வெட் கிரைண்டர்களில் சுமார் 75% கோயம்புத்தூரில் தான் தயாராகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் அபார சாதனை. 5 தங்கம் மற்றும் 4 வெள்ளி பதக்கங்களை வென்று சர்வதேச அரங்கில் இந்தியாவின் வலிமையை வீரர்கள் மீண்டும் நிரூபித்துள்ள நிலையில் வீரர்களின் திறமைக்கும் உறுதிக்கும் பாராட்டு. போலந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இளம் வீராங்கனை உன்னதி ஹூடா பட்டம் வென்று அசத்தல். இந்திய விளையாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம்.